முடிவில் ஒரு தொடக்கம். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்குப் பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. உறுப்பு தானம் செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்றே இந்த சூளுரை ஏற்போம், உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள். பெங்களூர், மாலை நேரம். அம்மா, என் தோழிகள் வந்திருக்கிறார்கள். எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாட போகட்டுமா? அம்மாவும் அப்பாவும் கண் கலங்குகின்றனர். உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு, நீ சீக்கிரமே விளையாட போகலாம், சரியா? சரியம்மா, எனக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆசைதான். ஆனால் முன்பு போல் என்னால் ஓடி ஆட முடியவில்லை, மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது என்று சொல்லி தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். திருக்கழுக்குன்றம், மாலை நேரம். அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள், நான் விளையாட போகட்டுமா என்றான். விளையாடிட்டு சீக்கிரமா வந்துவிட வேண்டும் என்று கூறிய அம்மாவிடம் சரி அம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான். நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கு புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டுக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். நேரமாகிவிட்டதே, பெற்றோர் கவலைப்படுவார்களே என்னும் சிந்தனையுடன் வாகனத்தை ஓட்டினான். பெங்களூரு, உங்கள் மகளின் இதயம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுக் கொண்டே வருகிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று மருத்துவர் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தன் மகளின் இதயம் சரியாகி விடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். கவலையுடன் மகளின் படுக்கை அருகே அமர்ந்தனர். கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். திடீரென கண் விழித்தனர். தங்கள் மகள் அசைவற்றி கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். அவருடைய இதய துடிப்பு குறைந்து கொண்டே வந்தது. திருக்கழுக்குன்றம். முன்னால் ஒரு சரக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் இருந்த கம்பிகள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். தலையில் கடுமையாக அடிபட்டது. என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே மயக்கம் அடைந்தான். அவன் இதயம் மட்டுமே துடித்துக் கொண்டிருந்தது. வேற எந்த அசைவும் இல்லை. சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர். செய்வதறியாது தவித்தனர். மருத்துவர், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள், நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தலையில் கடுமையாக அடிபட்டிருக்கிறது. மூளை செயலிழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. இதயம் மட்டுமே இயங்குகிறது. பெங்களூர். பெற்றோர், எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர். என் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர், நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே. உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது. திருக்கழுக்குன்றம். டாக்டர், எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவனை சாக விட மாட்டோம். எங்கள் இதயம் போன்ற அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். பெங்களூர். டாக்டர், எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவளை சாக விட விரும்பவில்லை. எங்கள் இதயம் போன்று அவளை இழக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள். திருக்கழுக்குன்றம். எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொருத்த நாங்கள் சம்மதிக்கிறோம். தயவு செய்து உடனே செயலாற்றுங்கள். எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள். அவனை சாகவிட மாட்டோம். இவன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குங்கள். கதறலுடன் மயங்கி விழுகின்றனர் பெற்றோர். மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினர். இதயம் இடமாறி நிலைத்தது, துடித்தது. உறுப்பு தானத்தின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது, வியந்தது. மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே தானமாக தந்த இக்கால வள்ளல்கள்தான் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். பிறந்த போது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். அவன் இறந்த போது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும்.
அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையானாலும் தாங்கள் இயற்றும் பாடல்கள் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடி அளவுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணியாகும். இதனை நன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு: தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா எங்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிற்சி அணி ஆகும். உயர்வு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி ஆகும். எடுத்துக்காட்டு: குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள். இதில் உயர்வு நவிற்சி அணி அமைந்துள்ளது.